எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் படத்தோட அப்டேட் வந்து வரல. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து சர்ப்ரைஸாக வந்து AK-63 சம்மந்தமான ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா சைடு செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்த ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு வந்து இந்த நியூஸ் வந்து இப்போதைக்கு வந்து நம்ப முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியாங்க ஒரு விஷயத்தை பற்றி டாக் வந்து சோசியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று நடந்திருக்கும், இல்லை வந்து நடக்க போகுது. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரூமர் இருக்குது. ஒரு சைடு வந்து சாரோட சம்பளம் பார்த்திங்கன்னா 172 கோடி அப்படின்னு வந்து பேச்சு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து இல்லை 172லாம் கிடையாது, 123 கோடி தான் அப்படின்னு ஒரு சைடு வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த 163 கோடி வாங்குறதுக்கு சாருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒர்த்தபுளான சம்பளமே கிடையாது அப்படின்னு ஒரு சைடு ஒரு குரூப் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இவனுங்க மத்தியில் வந்து இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிற ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு சைடு வந்து போயிட்டுருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் முன்னாடியே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். AK-63 பற்றி நான் பேசுகிறது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெண்டாவது வீடியோ இது தான். ஸோ இந்த வீடியோவில் A to Z எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்டோட அப்டேட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ சந்தோஷமாக உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த படம் முழுக்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் தான் இருக்க போகுது. எந்த மாதிரி ஒரு ஜானரு, எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இந்த படம் வரப்போகுது, A to Z எல்லாமே நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இந்த படத்தோட அந்த பூஜை இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இப்போ நான் பேசிகிட்ருக்க இந்த நாளில் சென்னையில் சரியாக காலையில் இந்த படத்தோட பூஜையை வந்து ஆதிக் ரவிச்சந்திரனும் மைத்ரி மேக்கரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைத்ரி மூவி மேக்கர் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இவங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டையும், அதாவது பெரிய ப்ராஜெக்டையும் அசால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி அசால்ட்டாக முடிச்சுருவாங்க. பணத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஸோ இவங்க தெலுங்கில் தயாரித்த எல்லா படத்தோட பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே தான் இருந்திருக்கு. அதனால் காசை பற்றி இவங்க வந்து பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் தான். இது வரைக்கும் அஜித்குமார் சார் வந்து இவங்க பண்ணாத ஒரு ஜானர் தான் இந்த படத்தோட ஜானரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட பூஜை மட்டும் ஆரம்பிக்கலைங்க. இந்த படம் சம்மந்தமான அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து அஜித் இவங்க வந்து சைன் பண்ணிட்டாங்க. இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கு மட்டுமே இவங்க வந்து சைன் பண்ணலை. இதோடு சேர்த்து மைத்ரி மூவி மேக்கர் மூலமாக பிற்காலத்தில் வரப்போகிற 2 படத்தோட அந்த அக்ரிமெண்ட்லேயும் சார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க தயாரிப்பில் வந்து சார் வந்து 3 படம் நடிக்க போகிறாங்க. இந்த 3 படத்தோட முதல் டைரக்டர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். அடுத்தடுத்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ இந்த படத்தோட சேல்ரி பார்த்திங்கன்னா பேசிக்கலாக வந்து அஜித் சாருக்கு வந்து முதல்ல சொல்லப்பட்ட சேல்ரி வந்து 155. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேல்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க மைத்ரி மூவி மேக்கர். ஏன்னா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறதுல அவங்க வந்து ஈடுபாடே காட்ட மாட்டாங்க. ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த துணிவு படம் வந்து ஓவர்சைடில் வந்து எப்படி வந்து கலெக்ட் பண்ணிச்சு, எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத அவங்க கேதர் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி அஜித் சாருக்கு வந்து இவ்வளோ தான் சேல்ரி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ண சேல்ரி பார்த்திங்கன்னா 172 கோடி. இதுதான் சாரோட ஃபைனல் சேல்ரி, இந்த படத்தோட சேல்ரி, அதுவும் AK-63ஓட சேல்ரி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 கோடிக்கு மேலேங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட
டைரக்டராக இருக்கிறப்பே வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இவர் தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் நேமு ஜிவி பிரகாஷ்குமார். இப்போதைக்கு வந்து டாக்கில் இருக்கார். பேச்சுவார்த்தை இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஜிவிக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து லைனப்பில் இருக்குது. ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணாமல் தான் இருக்கார். ஒரு சைடு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பட் டேட் இஷ்யூ கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து வருவாப்பில், வந்து பேசி ஆதிக் ரவிச்சந்திரன் ஜிவியை லாக் பண்ணுவாப்பில். பார்க்கலாம், நடந்தால் நல்லா இருக்கும்ல. ஏன்னா கிரீடத்துக்கு அப்புறம் சார் கூட வந்து ஜிவி வந்து ஒர்க் பண்ண போகிற 2வது படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து நான் என்னமோ சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த படத்தோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராப்பராக எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விடாமுயற்சியோட சாரோட போர்ஷனை கம்ப்ளீட்டாக எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எண்டில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் ஸ்டாப்பாக போக போகுது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்துக்க முழுக்க ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா 2025 தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. ஸோ மார்ச் மாதம் எண்டில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே. ஸோ ஏகே சாரோட இந்த விடாமுயற்சி போர்ஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து டேக் ஆஃப் ஆகும் AK 63. ஸோ AK 63 வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் செய்ய போகிற சம்பவம் இண்டஸ்ட்ரியில், தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அவர் செய்ய போகிற அந்த ஒரு சித்து விளையாட்டு இது வரைக்கும் இவரோட கெரியரில் இல்லை. இந்த ஒரு டைரக்டருமே செய்யாத ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்ய போகிறாரு. இதுக்கு வந்து க்ரீன் சிக்னலும் வந்து ஏகே சார் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிற ஏதாச்சும் ஒரு படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில படத்தில் வந்து அது ஃபெயிலியரில் முடியும், ஒரு சில படத்தில் வந்து ஹிட் அடிக்கும். அதே மாதிரி தான் இவங்க இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க. இவர் தான் டைரக்டர், இவங்க தான் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறமே இந்த விஷயத்தை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ஏன்னா தமிழ் ப்ரொடியூசர் கிடையாது, தெலுங்குல தான் ஒரு ப்ரொடியூசர் வராங்க. நம்மளோட மார்க்கெட் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ சாலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஃப்ரீடம் தான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இறங்கி ஆடுற மாதிரி ஒரு விளையாட்டை ஆடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட ஸ்கிரிப்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வந்து ஆதிக் இது வரைக்கும் வந்து ஸ்டோரியை வந்து எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ பூஜையில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து கலந்துக்கல, நல்லா மைண்டில் வச்சுங்க. இவங்க இல்லாமல் தான் வழக்கம் போல் அவங்களோட படத்தோட பூஜை வந்து சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் எப்போ கரெக்டாக இவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பார்க்கலாம் எங்கே ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத. ஆனால் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனால் நோட் பண்ணிங்க. இந்த படத்தில் வந்து அஜித் சார் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் தபுங்கிற ஆக்டர்ஸும் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ கண்டுகொண்டேன் படத்துக்கு அப்புறமா வந்து 2 பேருமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 2 பேரும் மீட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறதே ரொம்ப எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா 2 பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல கொலீக் கூட. ஸோ இவங்க படத்தில் இவங்க இருக்கிறாங்க, இவங்க படத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஸோ பார்க்கலாம் நம்ம கணிப்பு உண்மையாக இல்லையான்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகிரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you.